அரசியல் ரீதியாக சத்யராஜ் வந்து தளபதி விஜய்க்கு எதிராக வந்து பேசிக்கிட்டு இருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. தலைவா படத்தில் வந்து எப்படி கும்பிடு போட்டு இருந்தார், இப்போ வந்து இப்படி இருக்காரு, ஜெயலலிதா அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. இதற்கு டைரக்டர் பேரரசு அவர்களும் வந்து சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் தக்க பதிலடி கொடுத்திருந்தாரு. அதாவது அவர் அந்த மாதிரி வந்து கேட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல அப்படின்னா இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் சரி, மற்ற எல்லாருடைய உழைப்பும் சரி வீணாகி இருக்கும். அந்த படத்துல நீங்களும் நடிச்சிருந்தீங்கல்ல, நீங்க ஏதாவது மெனக்கெட்டீங்களா? இல்ல. கொடுத்த காசை வாங்கிட்டு நீங்க பாட்டு அப்போ வாங்கிட்டு போயிட்டீங்கல்ல. அவருடைய மெனக்கெடலால் தானே இந்த படம், அந்த தலைவா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாரு. அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து இன்னொரு விஷயமும் சோஷியல் மீடியால உலா வந்துகிட்டு இருக்கு. அதாவது தலைவா படத்துக்காக விஜய் மன்னிப்பு கேட்டார்னு சொல்றீங்களே, சரி, பாகுபலி படம் ரிலீஸ் ஆனப்போ நீங்க கர்நாடக மக்களை விமர்சிச்சதை மனசுல வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டாதான் கர்நாடகால படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு கன்னட அமைப்புகள் சொன்னப்போ நீங்க என்ன பண்ணீங்க? அப்போ நான் பச்சை தமிழன், திராவிடன், மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனா உங்க படம் அங்க ரிலீஸ் ஆகணும்ன்றதுக்காக நீங்க இறங்கி போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்கல்ல. அப்படி இருக்கும்போது விஜயை மட்டும் விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி பேரரசு கேட்ட ஒரு விஷயம் வந்து இப்போது சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.